அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 8 தொகை இலக்கியங்களில் குறுந்தொகை பற்றி பார்க்க போகிறோம். குறுந்தொகை பார்த்தோன்னா மொத்தம் 400 அகவல் பாக்களை கொண்டது. குறுந்தொகை மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. குறுந்தொகை 400 அப்படின்னு சொல்கிறது இறையனார் களவியல் உரை. குறுந்தொகை 400ன்னு சொல்கிறது இறையனார் களவியல் உரை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. பாடியோர் மொத்தம் 205 பேர். குறுந்தொகையை பாடியோர் 205 பேர். 400 பாடலை 205 பேர் பாடியிருக்காங்க. குறுந்தொகையோட கடவுள் வாழ்த்துங்கிறது பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் முருகன் பற்றிய பாடல் மற்றும் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் எஞ்சிய 20 பாடல்களுக்கு நச்சரும் உரை எழுதியுள்ளதாக சிறப்பு பாயிரத்தில் நச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் முருகன் பற்றிய பாடல் மற்றும் 380 பாடல்களுக்கு பேராசிரியரும் எஞ்சிய 20 பாடல்களுக்கும் நச்சர் உரை எழுதியுள்ளதாக சிறப்பு பாயிரத்தில் குறிப்பிட்டிருக்காரு. நல்ல என்ற அடைமொழி பெற்றது குறுந்தொகை. நல் என்ற அடைமொழி கொண்டது நற்றிணை. நல்ல என்ற அடைமொழி பெற்றது குறுந்தொகை. உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட பெருமை உடையது குறுந்தொகை. தொகை நூல்களில் அதாவது 8 தொகை நூல்களில் முதல்ல தொகுக்கப்பட்ட பெருமை உடையது எதுன்னு பார்த்தோன்னா குறுந்தொகை. அஃறிணை உயிர்களை கொண்டு ஆறறிவு மாந்தர் தம் அகநிலையினை படம் பிடித்து காட்டும் இணையற்ற பணுவல். அதாவது அஃறிணை உயிர்களை வச்சு நம்ம மனிதர்களோட மனநிலைமையை படம் பிடித்து காட்டுறது தான் குறுந்தொகை. இதில் கொங்குதேர் வாழ்க்கை இடம்பெறுகிறது. குறுந்தொகையில் கொங்குதேர் வாழ்க்கை இடம்பெறுகிறது. குறுந்தொகையோட அடியெல்லை 4 to 8. குறுந்தொகையோட அடியெல்லை 4 to 8. இதில் 1 முதல் 400 பாடல்களுக்கு ஊவேசா உரை கிடைக்கிறது. குறுந்தொகையில் இருக்க முதல் பாட்டிலேருந்து 400வது பாடல் மொத்த பாடல்களுக்கும் ஊவேசாவோட உரை கிடைக்கிறது. நூலை முதலில் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் 1915. குறுந்தொகை நூலை முதலில் வெளியிட்டவர் சௌரி பெருமாள் அரங்கனார் 1915 வெளியிட்டிருக்கார். குறுந்தொகையை முதல்ல பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. தமது உரையுடன் பதிப்பித்தவர் 1937 யாருன்னா ஊவேசா. தன் குறுந்தொகைக்கு உரையும் எழுதி மூலநூல் 2ஐயும் பதிப்பித்தவர் ஊவேசா. எப்பன்னு பார்த்தோன்னா 1937. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர்கள் 2 பேர். யார்னா நன்னாகையார், வெள்ளி வீதியார். 2 பேரும் 8 பாடல்கள் பாடியிருக்காங்க. குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியுள்ள பெண்பால் புலவர்கள் நன்னாகையார் 8 பாடல், வெள்ளி வீதியார் 8 பாடல். மொத்தமாக குறுந்தொகை பாடிய பெண்பார் புலவர்கள் மொத்தம் 13 பேர். குறுந்தொகை பாடிய பெண்பார் புலவர்கள் மொத்தம் 13 பேர். 307வது பாடலும் 391வது பாடலும் 9 அடிகளால் அமைந்துள்ளது. குறுந்தொகையோட அடிவரையறை 4 to 8ன்னு பார்த்தோம். அந்த 8 தாண்டி 9 அடிகளில் அமைந்திருக்க பாடல்கள் 2. அது எந்தெந்த பாடல்கள் பார்த்தோன்னா 307, 391. இதில் முதல் கருப்பொருள்களை விட உரிபொருளுக்கே சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. குறுந்தொகையில் முதல் கருப்பொருள்களை விட உரிபொருளுக்கே சிறப்பிடம் தரப்பட்டுள்ளது. பாடலால் பெயர் பெற்றவர்கள் அதிகம் உள்ள நூல். இப்போ ஒரு பாடல் பாடி அதன் மூலமாக அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேர் அதிகமாக இருக்க நூல் எதுனா குறுந்தொகை. மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தோன்னா 18 பேர். பாடலால் பெயர் பெற்றவர்கள் அதிகம் உள்ள நூல் குறுந்தொகை 18 பேர். குறுந்தொகையில் இடம்பெறும் உள்ளுரை இறைச்சிகளை பொதுப்பட குறிப்பு பொருள் என்பவர் ஊவேசா. குறுந்தொகையில் இடம்பெறும் உள்ளுரை இறைச்சிகளை பொதுப்பட குறிப்பு பொருள் என்பவர் ஊவேசா. குப்பை கோழியின் தனிப்போரை குறிக்கும் நூல் குறுந்தொகை. குப்பை கோழியின் தனிப்போரை குறிக்கும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகையில் இருக்க பாடல்கள், முக்கியமான பாடல்கள் பார்க்கலாம். குறுந்தொகையோட கடவுள் வாழ்த்து தாமரை புரையும் காமர் சேவடி அப்படின்னு இறுதி வரி நெஞ்சுபக அறிந்த அஞ்சுடர் நெடுவேல் சேவலன் கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தின்றால் உலகே. கடவுள் வாழ்த்து தாமரை புரையும் காமர் சேவடின் தொடங்கி நெஞ்சுபக அறிந்த அஞ்சுடர் நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்ப ஏமவைகள் எய்தின்றால் அழகே. இது முருகனை பற்றிய கடவுள் வாழ்த்து. யாயும் யாராகியாரே. இது 40வது குறுந்தொகை பாடல். எழுதினவர் செம்புல பெயர் நீரார். யாயும் யாராகியாரோ.
40வது பாடல் செம்புல பெயர்நீரார் பாடியது. 3வது பாடல் முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல். முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் இது 107வது குறுந்தொகை பாடல். வினையே ஆடவர்க்கு உயிரே மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிர். 125வது பாடல் குறுந்தொகையோட 125வது பாடல் பாடியவர் பெருங்கடுங்கோ. வினையே ஆடவர்க்கு உயிரே மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிர். 125வது குறுந்தொகை பாடல் பெருங்கடுங்கோ பாடியது. கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல். இது 8வது பாடல். கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல் இது 8வது பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் அளவு இன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே இது 3வது பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் அளவு இன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே. எழுதியவர் தேவகுலத்தார். யாரும் இல்லை தானே கல்வன். எழுதியவர் கபிலர். யாரும் இல்லை தானே கல்வன் பாடலை எழுதியவர் கபிலர். கஞ்சும் உண்ணாது களத்தினும் படாது பாடியவர் வெள்ளி வீதியார். கஞ்சும் உண்ணாது களத்தினும் படாது வெள்ளி வீதியார். முட்டுவேன்கொல் தாக்குவேன்கொல் ஔவையார். முட்டுவேன்கொல் தாக்குவேன்கொல் ஔவையார். 10வது இருக்கிறது. இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை பாடியவர் அம்மூவனார். இம்மை மாறி மறுமையாயினும் நீ ஆகியர் என் கணவனை அம்மூவனார். வேரல் வேலி வேட்கோர் பலவின் சாரல் நாட சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி யாங்கிவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிது கபிலர். வேரல் வேலி வேட்கோர் பலவின் சாரல் நாட சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி யாங்கிவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே கபிலர். ஞாயிறுபட்ட அகழ்வாய் வானத்து அழியதாமை கொடுஞ்சிறை பறவை. ஞாயிறுபட்ட அகழ்வாய் வானத்து அழியதாமை கொடுஞ்சிறை பறவை பாடியவர் தாமோதரனார். இன்னைக்கு வீடியோவில் குறுந்தொகை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் ஐங்குறு நூறு பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.